ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் வேர்ல்ட். பிரியாஸ் வேர்ல்டில் நம்ம இனிமேல் என்ன வீடியோஸ் நம்ம போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே டு டே நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் என்ன வீடியோ சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா, அது எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு உடம்பு முடியாமல் போகும், கை கால்லாம் ரொம்ப பெயினாக இருக்கும், நீங்கள் எந்த விஷயம் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. அந்த டைமில் உங்களுக்குள்ளே ஏதோ நெகட்டிவ் வைப் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தங்க. இப்போ அந்த நெகட்டிவ் வைப் போக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சாம்பிராணி உங்கள் வீடு ஃபுல்லாக காமிக்கணும். பெட்ரூம்லேருந்து பாத்ரூமில் கூட சாம்பிராணி காமிக்கணுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வேணால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். எல்லா ரூம்லேயும் சாம்பிராணி காமிச்சிட்டு அந்த சாம்பிராணி வெளியே வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு கண்ணாடி கிளாஸில் தண்ணி ஊற்றி லெமன் போட்டு ஒரு மறைவான இடத்துல வச்சுருங்க. ஏன் அப்படி வைக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராச்சும் ஒரு ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், புது மனுஷங்க வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா, அவங்க நெகட்டிவ் வைப்ஸ் அது வந்துட்டு எடுத்துக்கும், நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்ஸாக தரும். நீங்கள் அதை டே டு டே வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். எப்போ மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை. இந்த 2 நாளில் நீங்கள் அதை தூக்கி கால்படாத இடத்துல போட்டுட்டு அந்த தண்ணி ஏதோ செடிக்கோ இல்லை கால்படாத இடத்துல ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக அதை நீங்கள் பண்ணிட்டு வர வர உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரதை நீங்களே ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் டே டு டே நான் இனிமேல் என்னோடய வீடியோஸில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இனிமேல் ஒரு நாள் கூட மிஸ் ஆகாத வீடியோ வர. ஸோ ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போல் நிறைய டிப்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.